நாகை மாவட்டம் கீழ்வேலூர் அருகே சேரும் சகதியுமாக இருக்கும் சாலையில் நாற்று நட்டு கிராம மக்கள் நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆந்தக்குடி ஊராட்சி தெற்கு தெருவில் சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். பல முறை புகார் அளித்தும் கடந்த 3 ஆண்டுகளாக சாலையை சீரமைக்காததால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். இந்த நிலையில் புதிய சாலை அமைக்காததை கண்டித்து சாலையில் நாற்று நடும் போராட்டத்தில் கிராம மக்கள் ஈடுபட்டனர். விடியா ஆட்சியில் மக்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து தரவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர். தூத்துக்குடியில் கல்வி கட்டண உயர்வை குறைக்க வலியுறுத்தி காமராஜ் கல்லூரி மாணவர்கள் 2வது நாளாக வகுப்பு புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு உயர் கல்வித்துறை நிர்ணயம் செய்த கல்வி கட்டணத்தை விட பல மடங்கு கூடுதலாக கட்டணம் வசூல் செய்யும் திருச்செந்தூர் காமராஜ் கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும் என மாணவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தஞ்சை ஜெபமாலைபுரம் குப்பை கிடங்கில் மீண்டும் தீ விபத்து ஏற்பட்டதால் அப்பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளித்தது. தஞ்சை ஜெபமாலைபுரத்தில் மாநகராட்சிக்கு சொந்தமான குப்பை கிடங்கு அமைந்துள்ளது. திடீரென குப்பை கிடங்கில் தீ விபத்து ஏற்பட்டது. காற்றின் வேகம் அதிகமாக இருந்ததால் தீ மளமளவென பற்றி எரிய தொடங்கியது. இது குறித்து தகவல் அறிந்த தஞ்சை தீயணைப்பு நிலைய அலுவலர்கள் விரைந்து வந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இதனால் புகை மூட்டம் காரணமாக சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே கார்பன் ஃபேக்டரி அமைக்க பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து பொன்னாபுரம் ஊராட்சி அலுவலகம் முன்பு 500க்கும் மேற்பட்டோர் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பொன்னாபுரம் கிராமத்தில் கார்பன் மேக்ஸ் அட்வான்டெக் பிரைவேட் லிமிடெட் என்ற தேங்காய் கரித்தொட்டி ஆலை அமைந்தால் நாட்டுக்கல் பாளையம், தாசரப்பட்டி, நாராயணபுரம், பொன்னாபுரம் உள்ளிட்ட கிராமங்கள் பாதிக்கப்படும் என்பதால் ஆலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பொன்னாபுரம் ஊராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு கிராம மக்கள் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் சிறுபாக்கத்தில் செயல்பட்டு வரும் அரசு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் போதிய வகுப்பறை வசதி இல்லாததால் மாணவர்கள் மரத்தடியில் கல்வி பயிலும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். பள்ளியில் போதிய வகுப்பறை கட்டிடங்கள் இல்லாததால் ஒரே கட்டிடத்தில் மாணவர்கள் நெருக்கடியான நிலையில் அமர்ந்தும் மரத்தடியில் அமர்ந்தும் படிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. கட்டிடங்களை புதுப்பிப்பதாக கூறி கடந்த ஆண்டு விடியா திமுக அரசு பழைய கட்டிடத்தை இடித்த நிலையில் இன்னும் புதிய கட்டிடம் கட்டாததால் தான் இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக மாணவர்களின் பெற்றோர் குற்றம் சாட்டுகின்றனர். தற்போது பயன்பாட்டில் உள்ள கட்டிடமும் பழைய கட்டிடம்தான் என கூறும் மக்கள் புதிய கட்டிடம் கட்ட போதிய இடம் இருந்தும் விடியா அரசுக்கு வகுப்பறை கட்டித்தர மனம் இல்லை என வேதனை தெரிவிக்கின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் ஆசிரியர் கலந்தாய்வு நடக்கும் பள்ளியின் முன்பு தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழுவினர் சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். ரயில் நிலையம் அருகில் உள்ள ராதாகிருஷ்ணன் அரசு பள்ளியில் தமிழ்நாடு பள்ளிக் கல்வித்துறையின் தொடக்க கல்வி ஆசிரியர்கள் கலந்தாய்வு நடைபெற்றது. அப்போது கலந்தாய்வை நடத்தக்கூடாது என கூறியும் அரசாணை 243 ரத்து செய்ய கோரியும் விடியா திமுக அரசுக்கு எதிரான முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. போராட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் விடியா அரசின் ஏவல் துறையால் கைது செய்யப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ரயில் நிலையத்தில் தண்ணீர் பாட்டில் வாங்க இறங்கிய 70 வயது முதியவர் தண்டவாளத்தில் தவறி விழுந்ததில் 2 கால்களையும் இழந்தார். கர்நாடக மாநிலம் பெங்களூரு ராஜிநகர் பகுதியைச் சேர்ந்தவர் சோமா சங்கர். இவர் விஜயவாடாவில் இருந்து கோயம்புத்தூர் செல்வதற்காக கேரளா எக்ஸ்பிரஸ் ரயிலில் பயணம் செய்துள்ளார். ஜோலார்பேட்டை ரயில் நிலையத்தில் இறங்கியவர் மீண்டும் கிளம்பிய ரயிலில் ஏற முயன்றபோது ரயிலிற்கும் நடைமேடைக்கும் இடையில் விழுந்ததில் 2 கால்களும் துண்டானது. இதையடுத்து படுகாயமடைந்த சோமா சங்கர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். காஞ்சிபுரம் மாவட்டம் பூக்கொடைச்சத்திரம் அருகே அரசாணை 243 ரத்து செய்ய கோரி தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சாலை மறியல் நடைபெற்றது. அப்போது அரசாணை 243 தொடக்க கல்வியில் பணியாற்றும் ஆசிரியர்களின் பதவி உயர்வை முற்றிலும் பாதிக்கும் என கூறி மறியலில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து விடியா அரசின் ஏவல் துறையினர் ஆசிரியர்களை கைது செய்தனர். இந்த தொடக்கங்களில் பணியாற்றுகின்ற 90% ஆசிரியர்கள் இந்த அரசாணை எதிர்க்கிறார்கள். ஆனால் அவர்களெல்லாம் ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் இந்த கல்வி அமைச்சரும் துறை செயலாளரும் இயக்குநரும் தொடர்ந்து இந்த மாறுதல் கலந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். உச்சநீதிமன்றத்திலே பதவி உயர்வுக்கான வழக்கு நிலுவையில் இருக்குது. 3 புதிய குற்றவியல் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி மயிலாடுதுறை நீதிமன்ற நுழைவாயிலில் வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்திய தண்டனை சட்டத்தை பாரதிய நியாய சன்ஹிதா என்றும், குற்றவியல் சட்டத்தை பாரதிய நகரிக் சுரக்ஷா என்றும், சாட்சிய சட்டத்தை பாரதிய சாட்சிய அதிநயம் என்று சமஸ்கிருதம் கலந்த இந்தி மொழியில் மாற்றியுள்ள குஜராத் மாடல் அரசை கண்டித்து வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
மதுரை மாவட்டம் மேலூர் அருகே ஆண்கள் மட்டும் பங்கேற்கும் வினோத திருவிழா நடைபெற்றது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே புலிப்பட்டியில் உள்ள பொன் முனியாண்டி கோவிலில் மழை பெய்ய வேண்டியும் விவசாயம் செழிக்கவும் ஆடு மற்றும் கோழிகளை பலியிட்டு சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. தொடர்ந்து நடைபெற்ற பிரம்மாண்ட அசைவ விருந்தில் சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட ஆண்கள் கலந்து கொண்டு உணவருந்தி மகிழ்ந்தனர்.